மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் பெரியவர். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை முகமுகமாய் கண்டிருக்கிறேன். மறுபடியுமாய் ஸ்தோத்திரம் உங்கள் மத்தியிலே இந்த 7 நாட்கள் உபவாச கூட்டத்திலே கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே ஸ்தோத்திரம். முதலாவது உங்களுக்கு ஒரு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஸ்தோத்திரம், நீங்க புது சபையில புது ஆராதனை கூடத்துல தேவனை ஆராதிக்கிறீங்க. ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுத்ததான மிகப்பெரிய ஆசீர்வாதம். கடந்த முறை நான் வந்தபோது ஸ்தோத்திரம் நான் சொன்னேன், செப்டம்பர், அக்டோபர் மாதத்திற்குள்ளாக நீங்க வந்து புது இடத்துல ஸ்தோத்திரம் ஆராதிப்பீங்கன்னு சொல்லிட்டு நாட்கள், மாதங்கள் தள்ளி போகலாம். ஆனால் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். நீங்கள் புது இடத்திலே ஆராதிப்பதை நினைக்கும் போது நான் ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷப்படுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்பப்போ தேவன் பேசினார்னா மியூட் எடுத்து ஆமேன் சொன்னீங்கன்னா எனக்கும் உற்சாகமா இருக்கும். உங்க கூட அப்படியே லைவா பேசுறது போல எனக்கு ஒரு உணர்வு உண்டாகும். ஆமேன். அல்லேலூயா. முதலாவது ஸ்தோத்திரம் பாஸ்டர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும், பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் மேலோங்கி வளர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் பெரிய காரியங்களை செய்வீர்களாக ஆண்டவருக்காக. அதே போல இந்த நட்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய அருமை ஸ்தோத்திரம் நண்பரும் ஆவிக்குரிய சகோதரருமான ஜாஷுவா அவர்கள் இந்த நாள்ல கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நான் வாழ்த்துறேன். அவர்களுடைய குடும்பத்தை நான் வாழ்த்துறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். பெத்தர் இன்டர்நேஷனல் சபையே, உன்னை நான் வாழ்த்துகிறேன். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஆமென். 3 ஆமென் ஆமென், சொன்னீங்களா? ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. பிரைஸ் தி Praise லார்ட். the Lord. அல்லேலூயா. Amen. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் ஜெபித்து விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு போகலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தம்முடைய பிள்ளைகள், அன்பான பிள்ளைகள், முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருக்கிற இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தர் நியமித்திருக்கிற வார்த்தைகளை பேசுவீராக. உம்முடைய வல்லமைகளால் வெளிப்படுவீராக. தூரத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்ற வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் நீர்த்தாம் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளினால் ஆண்டவரே உட்பிரவேசித்து ஆண்டவர் அவர்களுடைய ஸ்தோத்திர பலவீனங்கள், பிரச்சனைகள், எதற்காக உபவாசித்திருக்கிறார்களோ அதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீ சந்திப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. பாஸ்டர்களுக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர்மாவுக்காக ஸ்தோத்திரம், சபைக்காக ஸ்தோத்திரம், கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த சிக்னல் ப்ராப்ளம் வராதபடி தேவனுடைய வார்த்தைக்கு தடையாயிருக்கிற மொழியை ஆண்டவரே நீரே ஆளுகை செய்து எங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே உம்முடைய வியாக்கியான அறிவை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல உபவாச நாள்ல 4வது நாள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் வந்திருக்கிறேன். இதற்கு முன்பாக ஸ்தோத்திரம் 3 நாட்களும் தேவனுடைய வார்த்தையை ஸ்தோத்திரம் உங்கள் மத்தியில பிரசங்கித்த தேவதாசர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல என்னை தொடர்ந்து பேச போகிற ஒவ்வொரு தேவதாசர்களும் உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை வல்லமையாய் பகிர்ந்து கொள்வார்களாக. அவர்கள் நிமித்தம் நீங்கள் பலப்படுவீர்களாக. ஆமென். அல்லேலூயா. அதே போல தேவஜனமே, இந்த உபவாசத்தை குறித்து யோசிக்கும் போது, ஸ்தோத்திர உபவாசத்தை குறித்து நான் ஜெபிக்கும் போது காலையிலே இந்த கூட்டத்திற்காக கொஞ்சம் வல்லனமே எழுந்து நான் அதிகமா ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தை என்ன என்றால், ஸ்தோத்திரம், அவர் கடலையும் காற்றையும் அதட்டினார், அது அடங்கிற்று அப்படின்ற வார்த்தையை எனக்கு கொடுத்தார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உங்கள் மத்தியில சொல்ல சொன்னார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய ஸ்தோத்திரம் காற்றையும் உங்கள் புயலையும் உங்களுடைய அலைகளையும் கர்த்தர் அடக்குகிற ஒரு நாளாய் கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆமென். அதிக சத்தம், அதிக புயல், அதிக ஸ்தோத்திர இரைச்சல், தண்ணீரினுடைய சத்தத்தின் இரைச்சல் என்ன செய்வேன், அக்கறைக்கு சேர்வேனா, அக்கறைக்கு போவேனா, அக்கறைக்கு நான் வந்து
சேருவேனா என்றதான ஒரு கேள்விக்குறிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே மாற்றுவார். ஆமென். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் படவில் இருக்கிறார், உங்கள் படவில் ஏறுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல இந்த உபவாசம் என்றாலே கவனிக்கணும். உபவாசம் என்றாலே உபவாசத்தை குறித்து அநேகர் ஸ்தோத்திரம் எத்தனை வார்த்தைகள் பேசினா உபவாசத்தை குறித்து தெளிவாய் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு அதிகாரம் என்னவென்றால் ஏசாயா 58 அதிகாரம் தான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரத்துல உபவாசத்தை குறித்து ரொம்ப அதிகமா சூப்பரா எல்லா வசனமும் அப்படியே தெளிவா சொல்லியிருப்பாங்க. உபவாசம் எப்படி இருக்கணும், நீங்க எப்படி உபவாசிக்கிறீங்க, எனக்கு இந்த உபவாசம் பிடிக்கல, எந்த மாதிரி உபவாசம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் தேவன் நிறைய வார்த்தைகளை என்ன பண்ணாருன்னு சொன்னா ஏசாயா 58 அதிகாரத்துல சொல்லியிருக்கா. அதை சுருக்கமா 2 வார்த்தையில நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா உபவாசம் என்பது என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா உபவாசம் என்பது நம்மை விடுவித்துக் கொண்டு மற்றவர்களை விடுவிப்பது. ஆமென். அல்லேலூயா. உபவாசம்னா என்னங்க? நம்மை விடுவித்துக் கொண்டு மற்றவர்களை விடுவிப்பதுதான் உபவாசம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? நான் பேசுற தமிழ் புரியுது அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்கு விளக்குவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உபவாசம் என்பது ஸ்தோத்திரம் நம்மை விடுவித்துக் கொள்வது மாத்திரமல்ல, என்னை விடுவித்துக் கொண்டு நான் மற்றவர்களை விடுவிப்பதுதான் உபவாசம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட உபவாசத்தை நீங்கள் ஏறெடுக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட உபவாசமானது தேசத்தை அசைக்கும். அப்படிப்பட்ட உபவாசமானது பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். என்னை மாத்திரமே விடுவித்துக் கொள்வதும், என்னை மாத்திரமே சந்தித்துக் கொள்வதும், எனக்கு மாத்திரமே எல்லாம் கிடைப்பதும், எனக்காக மாத்திரமே தேவனை தேடுவதல்ல. என்னை விடுவித்துக் கொள்வதற்கு காரணமே எதுவென்றால் தேசத்திற்கு ஒரு விடுதலை தர வேண்டும். என்னை விடுவித்துக் கொள்வதற்கு காரணம் என்றால் என் சபைக்கு ஒரு விடுதலை தர வேண்டும், என் குடும்பத்திற்கு ஒரு விடுதலை தர வேண்டும், என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் விடுதலையை தருகிற ஒரு பாத்திரமாய் விளங்க வேண்டும் என்பதுதான் உபவாசம். ஆமென். நிறைய பேருடைய உபவாசத்தை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எல்லா மதத்திலும் உபவாசம் இருக்கிறது. எல்லா மதத்திலும் உபவாசம் இருக்கிறது. வெறும் கிறிஸ்தவ மதத்தில் மாத்திரம்தான் உபவாசம் இருக்கிறதா? இல்ல. ஸ்தோத்திரம். இஸ்லாமிய சகோதரர்கள் நோன்பு என்று அதை கடைபிடிப்பார்கள். இந்து சகோதரர்கள் ஸ்தோத்திரம் விரதம் என்று கடைபிடிப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கும் மற்றவர்களை விடுவிப்பதற்கும் எடுக்கிற உபவாசம். ஆமென். அல்லேலூயா. மற்ற சமயத்தினர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய கட்டாயத்திற்காகவும் இல்லை என்ற அவர்களுடைய தேவைக்காக உபவாசம் எடுப்பார்கள். ஆனால் எனக்கு தெரியும், நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன், கிறிஸ்தவர்கள் உபவாசம் எடுத்தாவே ஸ்தோத்திரம் குறைஞ்சபட்சம் அந்த குடும்பத்திற்காவது கர்த்தர் விடுதலை தருவார். ஆமென். அல்லேலூயா. தேசத்திற்கு சபைக்கு இல்லனா கூட அவரை கொண்ட அந்த குடும்பத்திற்காவது விடுதலை தருகிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அதாவது நம்மை விடுவித்துக் கொள்வது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற சூழல்களை விடுவித்துக் கொள்வதும் விடுவிப்பதுதான் உபவாசம். ஆமென். அப்படிப்பட்ட உபவாசத்தை எடுக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட உபவாசம் எடுக்கிற உங்களுடைய சுற்றி இருக்கிற காரியங்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். உங்களுடைய சபையை, உங்களுடைய தேசத்தை கர்த்தர் விடுதலையாக்குவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே கவனிக்கலாம். அநேகர் ஸ்தோத்திரம் உபவாசிக்கிறாங்க. தேவாலயத்துல ஸ்தோத்திர வேதாகமத்துல நம்ம பார்த்தோம் சொன்னா நிறைய பேர் உபவாசிக்கிறாங்க. உபவாசம் என்பது சாதாரணமா எடுக்க முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். சும்மா அப்படியே போய் ஸ்தோத்திரம் சாப்பாட்டை கட் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பது உபவாசம் அல்ல. அப்படிப்பட்ட உபவாசத்தை எல்லாம் சாதாரணமா எடுக்கலாம். ஆனால் உபவாசம், அதாவது ஸ்தோத்திரம் சாதாரணமா எடுக்க முடியாத உபவாசம் எதென்றால் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எடுப்பதுதான் உபவாசம். ஆமென். அது எல்லாராலையும் செய்ய முடியாது. அநேக முறை நான் கூட உபவாசம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேபித்து அப்படியே உட்கார்வேன். சாப்பாடு ஸ்மெல் வந்த உடனே அப்படியே ஸ்தோத்திர உபவாசத்தை, ஆண்டவரே என் பலவீனத்தை அறிந்திருக்கிறேன், நீங்க என்ன மன்னிச்சிருங்க, இன்னைக்கு ரொம்ப பலவீனமா இருக்கேன்னு உபவாசத்தை முடித்த நாட்களும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு என்னை போன்று சிலர் எல்லாம் நீங்க இருக்கிறீங்க. ஆனா மூஞ்செல்லாம் மறைஞ்சிருக்கிறதுனால தெரியலன்னு சொல்லிட்டு நம்பாதீங்க. ஆவியானவர் பார்க்கிறார். ஆமென். எத்தனையோ நாட்கள் சூழ்நிலைகளும் எத்தனையோ நாட்கள் பிரச்சனைகளும் நம்முடைய உபவாசத்தை முடித்து வைத்திருக்கிறது. ஆமென். அதனால சாதாரணமா உபவாசம் எடுக்க முடியாது. ஆமென். நெகேமியா எழுதின புஸ்தகத்தை நீங்க பார்க்கும்போது போய் விசாரிக்கிறார். அதாவது ஸ்தோத்திரம் இவரே அடிமையா இருக்கிறாரு. இவர் புது அடிமைகளை பார்த்து, அதாவது தேசத்துல இருந்து இஸ்ரவேல்ல இருந்து வராங்க. புது அடிமைகள் தேசத்திற்கு வராங்க. அவங்கள போயிட்டு கடகடன்னு விசாரிக்க, ஏன்டா இங்க வந்த, ஏன்டா இங்க வர, எதுக்குடா வந்த, நம்ம ஊர்லயே இருந்துக்கலாம் அப்படி விசாரிக்கல. அவர் விசாரிக்க போறது எதுன்னு சொன்னா தேசத்தை விசாரிக்கிறார். ஐயோ தேசம் எப்படி இருக்குது,
நான் அடிமை தேசத்துல இருந்தாலும் என் தேசம் நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவர் அதிக பாரத்தோடு விசாரிக்கிறார்ன்றதுக்காக எல்லாம் சரியான ஒரு நல்ல பதில் வரும்லாம் எதிர்பார்க்க முடியாது. அங்க சொல்றாங்க தேசம் பாழா போயிடுச்சு. ஆமென் அல்லேலூயா. நான் அக்கறையா விசாரிக்கிறேன்றதுக்காக எல்லாம் பக்குவமா பதில் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. உண்மை என்னன்னு சொன்னா தேசம் நாசமா போயிடுச்சு, நல்லா இல்ல, அலங்கம் இடிக்கப்பட்டதுன்னு ஒண்ணு. அதற்காக நெகேமியா என்ன பண்றாருன்னு சொன்னா துக்கிக்கிறாராம், அழுகிறாராம். வெகு நாட்கள் துக்கித்து அதன் பிறகு உபவாசிக்கிறாராம். அந்த துக்கம் தான் ஆவியானவரிடத்தில் நெருங்க வைக்கிறது. அந்த நெருங்கின உடனே ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, இதற்காக நீ உபவாசம் விடு, இதற்காக தேவனை தேடு, இதற்காக கொஞ்சம் சாப்பாட்டை ஒதுக்கி வச்சு கர்த்தரை பாரு, என்கிட்ட நெருங்கி வா அப்படின்னு சொல்லி ஆவியானவர் ஏவினபடியினாலே உபவாசம் இருக்கிறாராம். அல்லேலூயா. சோ உபவாசம் சாதாரணமா எடுக்க முடியாது, கண்டமேனிக்கு எடுக்க முடியாது. நேத்து நைட்டு நினைச்சு இன்னைக்கு காலைல உபவாசம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆவியானவர் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளாவது நம்முடைய இருதயத்துல ஏவி கொண்டிருப்பார். இதற்காக நீ உபவாசம் இருக்கணும், நீ கொஞ்சம் நெருங்கணும், என்கிட்ட வரணும், என்கிட்ட ஜெபிக்கணும், நீ உன்னுடைய ஸ்தோத்திரம் காரியங்கள் எல்லாம் வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு என்கிட்ட வரணும் அப்படின்னு ஆவியானவர் எதிர்பார்ப்பார். ஆமென் அல்லேலூயா. அப்படிப்பட்ட உபவாசங்கள் தான் தேவனுக்கு முன்பாக பெரிய காரியங்களை செய்யும். நம்மை விடுவிப்பது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களும் விடுவிக்கத்தக்கதான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே ஸ்தோத்திரம். உங்களுக்கு எல்லாம் ஒரு கெட்ட செய்தி, எனக்கு மாத்திரம் ஒரு நல்ல செய்தி. என்னன்னா, எனக்கு நேரமே சொல்லல எத்தனை மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. பாஸ்டர் ஐயா கொஞ்சம் உங்க சத்தத்தை சொல்லுங்களேன், எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஆமென். 8:30. ஆமா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். தேவஜனமே ஸ்தோத்திரம். 8:30 மணி வரைக்கும் உங்களை பாடா படுத்த போறேன் வசனத்துல. ஆமென். ஸ்தோத்திரம். கவனிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், ரொம்ப கஷ்டமான செய்தி கிடையாது, ரொம்ப தெரிந்த வசனம். இதுல இருந்தும் உபவாசத்துக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி இருப்பது என்பதை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 46ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாய் நாம் பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல இருந்து. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த சம்பவம் தெரியலன்னு சொன்னா உங்க சர்ச்சில் ஸ்தோத்திர சண்டே கிளாஸ் நடக்கும். அந்த சண்டே கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த குழந்தை கிட்ட போய் கேளுங்க. ஸ்தோத்திர டீச்சர் கிட்ட கிடையாது, அந்த குழந்தை கிட்ட கேளுங்க. அந்த குழந்தை நல்லாவே சொல்லி கொடுக்கும் இந்த கதையை. ஆமென். இந்த சம்பவத்தை, அப்படிப்பட்ட தெரிந்த ஒரு சம்பவத்துல தான் தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமியோவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் செய்தியின் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் முன்னாடி சொன்னதுதான், நம்மை விடுவித்துக் கொள்வது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருப்பதை விடுவித்துக் கொள்வதற்கு ஸ்தோத்திரம் விடுவிப்பதுதான் உபவாசம். இதற்கு நமக்கு என்ன தேவை, இதை விடுவிப்பதற்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, நான் பார்வை அடைய வேண்டும். ஆமென். என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். திறக்கப்படாவிட்டால் விடுதலையை பார்க்க முடியாது. திறக்கப்படாவிட்டால் என் சூழல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியாது. அப்ப திறக்கப்படணும் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் செய்யணும், என்னுடைய விடுதலையை நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், என்னுடைய சுற்றி இருக்கிற கட்டுக்கள் விடுதலை அடைவதற்கு நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், நான் பார்வை அடையணும். கண் திறக்கப்பட்டவனுடைய செய்தியாய் இந்த செய்தி இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அவன் பேர் என்னங்க? பர்த்திமேயு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். 47வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. அவர் நஸ்ரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே கவனிங்க. தாவீதின் குமாரனே என்று கூப்பிடத் தொடங்கினான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே கவனிங்க. இந்த நாள்ல ஸ்தோத்திரம் பர்த்திமேயுவுக்கு இருக்கிற கர்த்தருடைய அறிவை நாம் கவனிக்க வேண்டும். யாருக்குமே அந்த இடத்துல ஸ்தோத்திரம் இயேசு யார் என்று அந்த நாள் வரைக்கும் தெரியல. இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியல. சிலர் சொல்றாங்க தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு, சிலர் சொல்றாங்க இவர் எலிசா அப்படின்னு சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க செத்து போன யோவான் ஸ்நானகன் மறுபடியும் எழுந்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க ஸ்தோத்திரம் எலியான்றாங்க. இப்படி சிலர் சொல்றாங்க பிசாசு, இவரு பிசாசுகளின் தலைவன் சொல்றாங்க.
ஆனா அந்த குருட்டு பர்த்திமேயுக்கு தெரியுது இவர் தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. தேவஜனமே கவனிக்கணும். உபவாசிக்கிறவங்களுக்கு தெரியணும், நான் யார கூப்பிடுறேன், நான் எங்க கூப்பிடுறேன், நான் எப்படிப்பட்டவங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உபவாசிக்கிறவங்களுக்கு தெரிந்திருக்கணும். எப்படி குருடனா இருந்தாலும் கர்த்தருடைய அறிவானது எப்படி இருந்தது பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஊர்ல இருக்க ஒருத்தருக்கும் இயேசு யாருன்னு தெரியல, இயேசு எப்படிப்பட்டவர் தெரியல, இயேசுனுடைய ஸ்தோத்திரம் காரியங்கள் என்னன்னு தெரியல. எல்லாரும் ஒவ்வொரு பேர் வச்சு இயேசுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா இவன் தான் தெளிவா கூப்பிடுறான். இவர் சந்ததிகளை கடந்தவர், இவர் ஸ்தோத்திரம் உலக தோற்றத்துக்கு முன்பு இருந்தவர், இவர் தாவீதின் வம்சத்திலே இருந்தவர், தாவீதோடு இருந்தவர் என்று எல்லாவற்றையும் தெரிந்து தெளிவாய் சொல்றான். தாவீதின் குமாரனே, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உபவாசிக்கிற தேவஜனமே, உபவாசிக்கிற தேவஜனமே, கர்த்தருடைய அறிவு நம் இடத்தில் இருக்கிறதா? கர்த்தர் யார் என்று நமக்கு புரிகிறதா? கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு விளக்கம் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். நம்ம எப்பவுமே கர்த்தரை பார்க்கிற விதமா பார்க்க கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். உபவாசத்தில் இருக்கும்போது கர்த்தரை கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பார்க்கணும். எப்பவும் பார்க்கிற ஆண்டவரை போல நம்ம போய் சந்திக்க கூடாது. கொஞ்சம் பவர்ஃபுல்லா சந்திக்கணும். கொஞ்சம் மாற்றுதலை ஏற்படுத்துகிறதை போல சந்திக்கணும். அவன் தெளிவா பார்க்கிறான். யாருக்கும் தெரியாத தரிசனம், யாருக்கும் கிடைக்காத ஒரு வார்த்தை, யாருக்கும் தெரியாத அந்த ஸ்தோத்திரம் வெளிப்பாடு தாவீதின் குமாரனே. ஆமென். ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா இயேசு அநேகரை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அதன் பிறகு 38 வருட ஸ்தோத்திரம் திமிர்வாதக்காரன், அதன் பிறகு ஸ்தோத்திர குஷ்டரோகிகள், 10 குஷ்டரோகிகள், எத்தனையோ பேரை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். இயேசு ஸ்தோத்திர கண்ணு தெரியாத எத்தனையோ பேருக்கு கண்ணை கொடுத்திருக்கிறார். ஆனா நல்லா கவனிக்கணும், பர்த்திமேயு என்கிற குருடனுடைய பெயர் தான் ஸ்தோத்திர வேதத்தில் இருக்கிறதை தவிர்த்து விடுதலையாக்கப்பட்ட எல்லோருடைய பேரும் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா, இவனுக்கு மாம்சத்துல தான் கண்ணு மூடி இருக்கே தவிர்த்து ஆவியின் கண்கள் திறந்திருக்கு. இவனுடைய பெயரானது எழுதப்பட வேண்டும், இவனுடைய பெயரை குறித்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். என்னன்னு சொன்னா, இவன் என்னை கண்டறிந்தவன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே கவனிக்கணும், கவனிக்கணும், கவனிக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு ஆண்டவரை தெரியுதா? இயேசுவை தெரியுதா? எப்படி தெரியுது? இயேசுவை ஸ்தோத்திர டாக்டரா தெரியுது ஐயா. எனக்கு எப்படி தெரியுது? இயேசு எனக்கு எப்படி தெரியுது? ஸ்தோத்திரம். என் பிரச்சனைக்கு விடுதலை கொடுக்கிற கவுன்சிலரா தெரியுது ஐயா. நோ நோ, அதை காட்டிலும் மேலானவர். அவர் வல்லமை நிறைந்தவர், பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன், எனக்காக மரித்தவர், எனக்காக உயிர்த்தவர், எனக்காக பெரிய காரியங்களை செய்த என் தேவன் என்கிற வெளிப்பாடு நமக்கு வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதின் குமாரனே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே இவனுக்கு எப்படிடா இந்த வெளிப்பாடு கிடைச்சது? இவனுக்கு எப்படிடா இந்த வெளிப்பாடு கிடைச்சது? சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் போறாம, சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. உடனே ஸ்தோத்திரம் அதட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெளிப்பாட்டை வெளியே சொல்லாத, இந்த அறிவை வெளியே காமிக்காத, இந்த தேவனுடைய அறிவை வெளியே காமிக்காதன்னு சொல்லி உடனே தட்ட ஆரம்பிக்கிறாங்க. தட்ட உடனே ஸ்தோத்திரம் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னுடைய வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அறிவை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த அறிவை, கர்த்தருடைய அறிவை ஸ்தோத்திரம் முன்னிலும் அதிகமாய் மேம்படுத்துவதுதான் உபவாசம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு தாவீதின் குமாரன்னு தெரியும் ஐயா, ஸ்தோத்திரம், நான் அதை சொல்றேன் ஐயா, ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க அதட்டினாங்களா, நான் அமைதி ஆயிட்டையா. இது கிடையாது உபவாசம். முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிடுவதுதான் உபவாசம். ஆமென். உபவாசத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு கர்த்தருடைய அறிவு இருக்குன்னு சொன்னா முன்னிலும் அதிகமாய் மேம்படுத்துவதுதான் உபவாசம். முன்னிலும் அதிகமாய் கர்த்தரிடத்தில் நெருங்குவதுதான் உபவாசம். சரி, கூப்பிடுதல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஜெபிப்பது அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எப்படி ஜெபிக்கணும், உபவாசத்துல இருக்கும்போது எப்படி ஜெபிக்கணும்? ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 32ஆம் அதிகாரத்துல 24, 28 வசனங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 32, 24, 28 வசனங்களை நீங்க கவனிக்கும் போது தெரியும். ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு விடியும் வரை ஒரு புருஷனோடு போராடினான் அப்படின்னு சொல்லிட்டு, எதுங்க உபவாசத்துல கூப்பிடணும்? எப்படி கூப்பிடணும்? முதல் ஒரு தடவை கூப்பிடுறாரு, அதுக்கு அதட்டுறாங்க.
முன்னிலும் அதிக சத்தமாய் அந்த வெளிப்பாட்டோடு கூப்பிடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விடியும் வரை ஒரு போராட்டம். என்னை தட்டுகிற, என்னை அதட்டுகிற, என்னை ஸ்தோத்திரம் அடக்க நினைக்கிற, ஸ்தோத்திர கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சத்தத்திலே காட்டிலும் என் சத்தம், என்னுடைய போராட்டம் அதிகமாய் இருக்கும் என்று வெளிப்படுத்துவதுதான் உபவாசம். பர்த்திமேயு கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது, ஸ்தோத்திர கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்பவும் ஜெபிக்கிறப்போ ஒரு போராட்டம் வரும். எப்பவும் ஜெபிக்கிறப்ப ஸ்தோத்திரம் ஒரு பிரச்சனை வரும். எப்பவும் ஜெபிக்கிறப்ப ஒரு 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 காரியங்கள், ஒரு பிசாசினுடைய விளையாட்டுக்கள் இருக்கும். ஆனா ஸ்தோத்திரம் முன்னிலும் சத்தமாய் உபவாசத்துல அதிலும் பிரச்சனைகள் அதிகமாய் வந்தாலும் ஸ்தோத்திரம். அதனால்தான் கர்த்தர் இந்த நாள்ல காலைல நான் ஜெபிக்கும் போது என்கிட்ட பேசின வார்த்தை, ஸ்தோத்திரம், அதட்டுகிற சத்தம் உண்டாகும் வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னு சொன்னா ஜெபிக்கணும். அதட்டுகிற சத்தம் உண்டாகிற வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? போராடணும். ஸ்தோத்திர கர்த்தர் இறங்கி வந்து அதட்டுகிற சத்தம் உண்டாகிற வரைக்கும் அவரை நோக்கி கூப்பிடணும். ஏன்னு சொன்னா இந்த சத்தத்தை காட்டிலும் நான் கூப்பிடுற சத்தம் பெருசா இருந்தாதான் என் தேவன் வருவார். என் தேவன் என்னை பார்ப்பார். பார்த்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் அதட்டி அவைகளை அமைதலாக்குவார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மை விடுவித்துக் கொள்வதல்ல, நம்மை விடுவித்து மற்றவர்களை விடுவிப்பதுதான் உபவாசம் என்றால், ஸ்தோத்திரம், ஒரே முறை நான் கூப்பிட்ட உடனே, அந்த சத்தம் எனக்கு கேட்ட உடனே மற்றவங்க எல்லாரும் என் அதட்ட உடனே உட்காருவதோ ஒடுங்கி போவது அல்ல உபவாசம் என்பது. முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிடுவதுதான் உபவாசம் என்பது. முன்னிலும் அதிகமாய் ஜெபிப்பதுதான் உபவாசம் என்பது. ஸ்தோத்திர கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, ஸ்தோத்திரம், பலத்த சத்தத்தோடு கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பலத்த சத்தத்தோடு கூப்பிடணுமா? ஆண்டவரை பார்த்து எப்படி கூப்பிடணும்? பலத்த சத்தத்தோடு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, என்னை அதட்டுகிறவருடைய சத்தத்தை காட்டிலும் என் சத்தம் அதிகமாயிருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். என்னை நெருக்குகிறவளுடைய சத்தத்தை காட்டிலும் என் சத்தம் அதிகமாயிருக்கும். அதுதான் உபவாச ஜெபம். என்னை சுற்றி இருக்கிற, நான் எழும்ப முடியாது, நான் ஸ்தோத்திரம், நான் இப்படியே தான் இருக்கணும், என் வாழ்க்கை மாறாது, என் வாழ்க்கைக்கு ஸ்தோத்திரம் இதுதான் அப்படின்னு சொல்லி மனிதர்களால் பிக்ஸ் பண்ணப்பட்டதுல இருந்து நான் மாற முடியாது, எழும்ப முடியாது அப்படி நினைக்கிறதை விட அதிகமா என் சத்தம் இருக்க வேண்டும். அதுதான் உபவாசத்தின் ஜெபமா இருக்கிறது. இப்படிப்பட்ட உபவாச ஜெபத்தை நாம் செய்கிறோமா? இப்படிப்பட்டதான உபவாச ஜெபத்தை ஸ்தோத்திரம் நாம் செய்கிறோமா? விடியும் வரை போராடுகிற ஒரு ஜெபத்தை நாம் செய்கிறோமா? கர்த்தர் சொல்றார், பர்த்திமேயு பாரு, ஒரு முறை கூப்பிடுறான், அந்த வெளிப்பாடோடு கூப்பிடுறான். அந்த வெளிப்பாடோட பார்த்து பாரா, இந்த பையனுக்கு, இந்த குருட்டு பையனுக்கு இப்படி ஒரு வெளிப்பாடா அப்படின்னு ஆச்சரியப்படுறதுக்கு யாரும் இல்ல, அவனை அதட்டுறதுக்கு தான் ஆள் இருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்தோத்திர தேவஜனமே, நம்ம ஜெபிப்பதோ நம்ம இது பண்றதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, நம்ம அதட்டுவதற்கு ஆட்கள் இருந்தாலும் ஸ்தோத்திரம், நம்ம ஜெபிப்பதை மாத்த விடவே கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் என்ற வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? இத்தனை பேருக்கு என்னுடைய தமிழ் புரியுது, ஆவியானவர் உங்களோடு பேசுறாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே கவனிங்க, கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜெபத்தை குறித்து சொல்லும் போதெல்லாம் நான் அதிகமா வியந்து போன ஒருத்தருடைய ஜெபம். எப்பவுமே நான் நிறைய முறை இதை சொல்லியிருக்கிறேன், நிறைய சபைகள்ல இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம், நிறைய சபைகள்ல இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். தேவஜனமே, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, அண்ணாளுடைய ஜெபத்தை பத்தி எல்லாருமே பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லாருமே அதை பற்றி சொல்லுவாங்க. உங்களுக்கும் எல்லாமே தெரியும். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அன்னாள் ஜெபத்துல இருந்து நான் கண்டு வியந்து போன ஒரு காரியம் என்னன்னா, அவள் ஒரே ஒரு முறைதான் ஜெபிக்கிறாள். அந்த ஒரே முறையும் அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறாள். ஸ்தோத்திரம். அன்னாள் மறுபடியும் குழந்தைக்காக ஜெபிச்சா அப்படின்னு சொல்லி இல்லவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் போய் குழந்தைக்காக வேண்டிக் கொண்டிருந்தா அப்படின்னு சொல்லி இல்லவே இல்லை. ஒரே முறைதான் தேவாலயத்துக்கு போனான். ஒரே ஒரு முறைதான் ஜெபித்தாள். அந்த ஒரு முறையே ஜெயித்தாள். ஆமென். ஸ்தோத்திரம். தேவஜனமே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஜெபம் அப்படியா இருக்க வேண்டும். ஒரு முறையே ஜெபிக்கும் போது ஜெயம் பெறுகிறவர்களாய் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோமா? நம்முடைய சத்தம் அதிகமாய் இருக்கிறதா? இல்லை என்றால் மற்றவருடைய சத்தத்தினால் என் சத்தம் குன்றி போகிறதா? என் சத்தம் குறைந்து போகிறதா? கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ ஒரு பத்திரிகை
பெயராவா மாறக்கூடாதா? உன் கண்களை நான் திறக்க விரும்புகிறேனே. உனக்கு அந்த அறிவு இருக்கிறதே. உன்னுடைய அறிவு ஸ்தோத்திர கர்த்தரை குறித்ததான அறிவு உன்னிடத்தில் இருக்கிறதே. அதை கொஞ்சம் மேலோங்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் மேல வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மக்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் சத்தத்தை கொஞ்சம் உயர்த்து. அடக்கிக் கொள்ளாதே, உன் சத்தத்தை கொஞ்சம் உயர்த்து. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, நான் தான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, நான் தான் நல்லா ஜெபிக்கிறேனே அப்படின்னு சொன்னா இந்த வசனம் உனக்குத்தான். இன்னும் நீ நிறைய ஜெபிக்கணும்னு கர்த்தர் பேசுறார். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் நீ கர்த்தர் சமூகத்துல போராடணும்னு சொல்லி பேசுறார். ஆமென், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா ஆசீர்வாதமும் கிடைச்சிருச்சு, எல்லாம் நினைச்சதெல்லாம் கிடைச்சிருச்சு. அப்படியே நடந்து போயிட்டு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல்ல போயிட்டு உட்கார்ந்துட வேண்டியதுதான் வேலை அப்படின்னு நினைச்சு ஸ்தோத்திரம் கிளம்பல. தேவனோடு போராடுகிறவனா இருந்தான் யாக்கோபு. ஆமென், எல்லாமே கிடைச்சிருச்சு. அவன் நினைச்சதெல்லாம் கிடைச்சிருச்சு. அவன் தொடர்ந்து பெத்தேலுக்கு போயிட்டு பெத்தேல்ல போய் ஸ்தோத்திரம் ஒரு பலியை போட்டான்னு சொன்னா போதும், வீட்டுல போய் உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். இவ்வளவுதான் வேலை. அவன் ஏன் போராடணும்? அப்ப இதை காட்டிலும் மேன்மையான காரியம் ஒன்று இருக்குது ஆண்டவரே, அதை நான் பெற்றுக்கொள்ளணும் என்கிற ஒரு போராட்டம். என்னன்னு சொன்னா இந்த ஆசீர்வாதத்தை காட்டல, என் பெயரை மாற்ற வேண்டும் என்ற ஆசீர்வாதம். அதுதான் இஸ்ரவேல். இந்த நாள் வரைக்கும் அந்த இஸ்ரவேல் பெயர் நிற்கிறது என்றால் அது ஒரு ஜெபத்தினால் கிடைத்த பெயர். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரே ஒரு ஜெபம், இரவு முழுவதும் ஜெபித்த அந்த ஜெபத்தினால் கிடைத்த பெயர்தான் இஸ்ரவேல். ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் இஸ்ரவேல் 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 தேசம் இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேல் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்கன்னா அந்த பெயர் எப்படி கிடைத்தது ஐயா? அந்த பெயர் எந்த நாள் கிடைத்தது? ஒரு இரவு ஜெபத்தினால் கிடைத்தது. அப்ப சொல்லி யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்க ஜெபம் போதுமானதா? இப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபம் ஸ்தோத்திரம் போதுமானதா இருக்குமா? அப்ப கர்த்தர் இந்த நாள்ல நம்ம இடத்துல பேசுறாருன்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஒரு பெயர் கொடுக்கப்படும்படியாக, அந்த பெயர் ஸ்தோத்திரம் உலகம் முழுவதும் அறியும்படியாக, அந்த பெயர் உலகம் முழுவதும் பிரசித்தமாகும்படியாக, இந்த நாட்களுக்கு ஏத்த வண்ணமா சொல்லணும்னு சொன்னா அந்த பெயர் ட்ரெண்ட் ஆகும் வண்ணமாக. ஆமென், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே கவனிக்கலாம். ஜெபத்தின் மூலமாய் ஸ்தோத்திரம் அந்த பெயரை பெற்றான். ஆமென். ஒரு இரவு முழுவதும் போராட்டத்தினாலே. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படிதான். ஓ தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்றப்போ ஒரே தட்டல், ஒரே சத்தம், அடங்கு 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 அடங்கு, கத்தாத 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே அந்த தட்டலெல்லாம் விலக்கிட்டு மறுபடியும் அதை விட முன்னிலும் அதிகமாய் முன்னிலும் அதிகமாய் உபவாசத்துல இருக்கிறீங்க. 4வது நாள், இன்னும் 3 நாள் இருக்கு, 5, 6, 7, 7வது நாள் வரைக்கும் நேரம் இருக்கு. முன்னிலும் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. முன்னிலும் அதிகமாய் தேவ சமூகத்தை தேடுங்க. முன்னிலும் அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. முன்னிலும் அதிகமாய் இரவுல போராடுங்க. முன்னிலும் அதிகமாய் பகல்ல போராடுங்க. அதிகாலையில போராடுங்க. உங்கள் சத்தம் கர்த்தர் கேட்கும் வரை. ஆமென், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஸ்தோத்திர தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். நேரமில்ல. ஸ்தோத்திரம். 49ஆம் வசனம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். ஆமென், ஸ்தோத்திரம். கவனிக்கணும், கவனிக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஜனங்க சொல்றாங்க, அதட்டின அந்த வாய் சொல்லுது, திடன்கொள், எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென், அல்லேலூயா. கவனிக்கணும். பேசாத, ஜெபிக்காத, கத்தாத, கூப்பிடாத இப்படின்னு சொன்ன அந்த நாவு, அந்த வாய் என்ன சொல்றதுன்னா திடன்கொள். ஆமென், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எழுந்திரு அப்படின்னு சொல்லுது. இதற்கு அவர் என்ன பண்ணலாம்னு சொன்னா மயங்கல. ஆமென். பர்த்திமேயு இந்த இடத்துல அவர்களுக்கு ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இல்லவே இல்லை. உன்னை அழைக்கிறார் என்ற உடனே அவருடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, நான் என் நேசரை பார்க்கணும், நேசர்கிட்ட போகணும். என் கண்கள் நேசரை, ஆவிக்குரிய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த மாம்ச கண்ணில என் நேசரை பார்க்கணும். ஆமென், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஸ்தோத்திரம். 50வது வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஆமென், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது ஸ்தோத்திரம், நம்மை விடுதலையாக்கி கொண்டு மற்றவர்களை விடுதலையாக்குவதுதான் உபவாசம் என்று சொன்னேன். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த உபவாசம் ஸ்தோத்திரம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டால் தான் நாம் விடுதலையாக்கப்பட முடியும். ஆமென். அப்ப நம்ம கண்கள் திறக்கப்படணும்னு சொன்னா நான் முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிடணும் அப்படின்னு முதல் பாயிண்ட சொன்னேன். 2வது பாயிண்ட் கவனிங்க. 2வது பாயிண்ட், அவன் தன் மேல் வஸ்திரம்
வஸ்திரத்தை எரித்து விட்டு, ஆமென் ஸ்தோத்திரம், இயேசுவினிடத்தில் எழுந்து இயேசுவினிடத்தில் போனான். ஆமென் ஸ்தோத்திரம். தனக்குரியதை எரித்து விட்டு ஸ்தோத்திரம் இயேசுவினிடத்தில் போனான். தனக்கு மேன்மையா இருந்ததை எரித்து விட்டு இயேசுவினிடத்தில் போனான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, மேகம் போன்ற இத்தலத்திரளான சாட்சிகள் என்னை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் ஒதுக்கி தள்ளிட்டு கிறிஸ்துவை நோக்கி நான் ஓடுவேன். கிறிஸ்துவை நோக்கி ஸ்தோத்திரம், பாவமானவைகளை வெறுத்துன்னு வசனம் வரும். பாவமானவைகளை வெறுத்து 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஸ்தோத்திரம், பாவமானதை வெறுத்து விட்டு நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்றது. ஆமென். 2வது காரியம், நான் உபவாசத்துல இன்னும் பலப்படணும், இன்னும் மகிமையா மாறணும், இன்னும் அபிஷேகமா மாறணும்னு சொன்னா வெறுக்கணும். ஆமென், அல்லேலூயா. வெறுக்காத பட்சத்துல ஸ்தோத்திரம், நம்மால் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா தேவனுக்காக பயன்பட முடியாது, நம்முடைய குடும்பத்திற்காக பயன்பட முடியாது, நமக்காகவே நம்ம பயன்பட முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதின பவுலால் தான் சாதிக்க முடிந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். ஓ, பெரிய பார்வோனுடைய வீட்டில இருந்து எல்லாவற்றையும், எல்லா சுகபோகங்களை அனுபவித்தை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனத்தோடு, கர்த்தருடைய ஜனத்தோடு நான் பாட ஒழுப்பதே தெரிந்து கொண்ட மோசேயினால் தான் ஸ்தோத்திரம் சாதிக்க முடிந்தது. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே, சில நேரத்துல சில காரியங்கள் நமக்கு பிடித்திருக்கும், சில நேரத்துல சில காரியங்கள் நம்மளை விடாம இருக்கும், சில நேரத்துல சில காரியங்களை நம்மளே பிடிச்சு வச்சிருப்போம். அவைகள் எல்லாம் வெறுப்பதுதான் உபவாசம். ஆமென் ஸ்தோத்திரம். பர்த்திமேயு என்ன செய்யறாருன்னு சொன்னா, தன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த, தன்னை அடக்கி வைத்திருந்த, தன்னை ஒரு 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 கட்டத்தில் குறுகிய இடத்துல ஸ்தோத்திரம் மூடி வைத்திருந்தான அந்த போர்வை எடுத்து விரித்தான். ஆமென். எரிந்து விட்டானாம். ஆமென், அல்லேலூயா. சில நேரத்துல சில விஷயத்தினால நம்ம முடங்கி போயிருப்போம், சில பாவத்தினால முடங்கி போயிருப்போம், சில மீறுதல்களினால முடங்கி போயிருப்போம். எத்தனையோ ஒரு ஆண்டவர் பேசி இருந்தாலும் அந்த 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 காரியத்துல இருந்து நம்மளால விடுபடவே முடியாது. அந்த காரியத்துல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா வெளியே வரவே முடியாது. சில நேரத்துல சில பாவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நார்மலைஸ் ஆயிட்டு இருக்கும். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் பாவமே கிடையாது, இதெல்லாம் கர்த்தர் விரும்புவாரா, இதெல்லாம் கர்த்தர் கேட்பாரா அப்படின்ற மாதிரி சில காரியங்களை நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓ ஸ்தோத்திரம். ஒரு குருடன், ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு போர்வை என்பது நார்மலைஸ்டு. அந்த நார்மலைஸ்டு தான் என்ன பண்ணான்னு சொன்னா கிழித்து எறிகிறானே, எரிந்து விடுகிறானே. ஸ்தோத்திரம். சிலதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நார்மலைஸ்டா இருக்கும். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியம், கர்த்தருக்கு பிடிக்காத காரியம், ஆவியானவருக்கு பிடிக்காத காரியம். அந்த காரியங்களை தூக்கி எறிவதுதான் உபவாசம். விடுதலையாக்கப்பட வேண்டும். உபவாசமா, நான் மற்றவர்களை ஸ்தோத்திரம் விடுதலையாக்க வேண்டுமா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு நார்மலைஸ்டா இருக்கிற பாவத்தின் காரியங்களை தூக்கி எறியணும். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்டதான உபவாசத்தை நாம் ஏறெடுக்கிறோமா? அப்படிப்பட்டதான உபவாசத்திற்குள்ளாய் நாம் கடந்து போகிறோமா? தேவஜனமே கவனிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே ஸ்தோத்திரம். ஏன் சொன்னா, கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் இந்த உபவாசத்தை நாம் எடுத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினபடினால் இந்த உபவாசத்தை நாம் எடுத்திருக்கிறோம். அப்பனா எந்த அளவுக்கு கர்த்தரிடத்துல நாம் நெருங்க வேண்டும். அதை நெருங்க விடாதபடி ஏதோ ஒன்று என்னை தடை பண்ணுது, அந்த போர்வை போல ஏதோ ஒன்று எழும்ப விடாதபடி ஸ்தோத்திரம் என்னை தடை பண்ணுது. அந்த வசனத்துல கவனிங்க, தன் மேல் வஸ்திரத்தை எரித்து விட்டு எழுந்து. ஆமென் ஸ்தோத்திரம். உட்கார்ந்த இடத்திலேயே எரியறான். அதுக்கப்புறம் தான் எழுந்துக்க முடியுதே. மேல் வஸ்திரம் இருக்கிற வரைக்கும் எழுந்துக்க முடியல அவரால. அந்த பிச்சை வஸ்திரம், அந்த பிச்சைக்காரருடைய வஸ்திரம் அவன் மேல இருக்கிற வரைக்கும் அவன் எழுந்துக்க முடியல. அத முதல்ல என்ன பண்றாருன்னா தூக்கி எறிகிறார். அதுக்கப்புறம் தான் எழுந்துக்கிறாரு. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேருக்கு எழுந்துக்கணும்னு ஆசை. ஆனா மேல் வஸ்திரம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அப்படியே அடக்கி வைக்குது, அப்படியே நொடுக்குது, அப்படியே ஸ்தோத்திரம் அப்படியே உட்கார வைக்குது. ஒரு நாள் நல்ல ஆண்டவருக்குள்ள எழும்புற ஐயா, ஒரு நாள் நல்லா ஜெபிக்கிற ஐயா, ஒரு நாள் நல்லா பைபிள் படிக்கிற ஐயா, ஒரு நாள் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்தோத்திரம் வெளிப்பாடு எல்லாம் கிடைக்குது ஐயா, அப்படியே ஒரு நாள் இறங்கிடுறையா. காரணம் என்னன்னு சொன்னா, இன்னமும் மேல் போர்வையானது, அந்த போர்வையானது எரியப்படாதபடி அப்படியே நான் சுமந்து கொண்டிருப்பதினாலே கர்த்தருடைய காரியங்கள் மேலோங்காதபடி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே ஸ்தோத்திரம். யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடு அவனுக்கு இருக்குது, ஆனாலும் எழும்ப முடியல.
யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடு அவன்கிட்ட இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். மத குருக்களுக்கு கிடைக்காத வெளிப்பாடு, சதுசேரியர்களுக்கு கிடைக்காத வெளிப்பாடு, பரிசேயர்களுக்கு கிடைக்காத வெளிப்பாடு, ஸ்தோத்திரம், நியாயசாஸ்திரிகளுக்கு கிடைக்காத வெளிப்பாடு அவன்கிட்ட இருக்கு. ஸ்தோத்திரம், பர்த்திமேயு கிட்ட இருக்கு. என்ன வெளிப்பாடு? தாவீதின் குமாரன். ஆனாலும் எழும்ப முடியல. காரணம் என்னன்னு சொன்னா, நார்மலைஸ்டான பாவம் அவனை அப்படியே அடக்கி வைக்கிச்சு. நிறைய பேருக்கு வசனம் தெரியும், நிறைய பேருக்கு பிரசங்கிக்க தெரியும், நிறைய பேருக்கு வர்ஷிப் பண்ண தெரியும், நிறைய பேருக்கு ஆண்டவரை பத்தி தெரியும், நிறைய பேருக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பத்தி தெரியும், நல்ல அந்நிய பாஷை பேசுவோம், நல்லா எழும்புவோம், ஸ்தோத்திரம். ஆனா சில நேரத்துல அப்படியே இறங்கி போயிடும். காரணம் என்னன்னு சொன்னா, தேவஜனமே, நம்மை நார்மலாக மூடி வைத்திருக்கிற, நம்மை நார்மலாக ஸ்தோத்திரம் அடக்கி வைத்திருக்கிறதான அந்த அசுத்த வல்லமை நம்ம இடத்துல இருந்து தூக்கி போடணும், தூக்கி போடணும், தூக்கி போடணும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே, தேவஜனமே, ஸ்தோத்திர, மகிமை உண்டாகட்டும். அப்படி தூக்கி போடப்பட்டவர்கள் எழும்புவார்கள். அந்த நார்மலைஸ்டான காரியத்தை தூக்கி போட்டவங்க எழும்புவாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நான் எழும்பணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன் போடுங்களேன். எல்லாரும், யாரெல்லாம் எழும்பணும்னு நினைக்கிறீங்க, எல்லாரும் ஒரு ஆமேன் போடுங்களேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு ஆமேன் டைப் பண்ணுங்க பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Amen, கர்த்தருடைய amen, நாமத்திற்கு மகிமை amen. உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியத்துக்கு நேராய் போய் என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்யணும் என்று ஆசிக்கிறேன். ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த நேரத்துக்குள்ளேயே நான் முடிக்கணும்னு ஆசிக்கிறேன். அதனால மூன்றாவது காரியத்துக்கு நேராய் போகலாம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். ஆமென். இயேசு அவனை நோக்கி மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டாரு, வந்துட்டாரு, அவர்கிட்ட வந்துட்டாரு. வந்த உடனே கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்பா அப்படின்றார். உடனே அவன் சொல்றான், நான் பார்வை அடைய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்க வீட்டுல மியூட்லாம் எடுக்காதீங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் பார்வை அடைய வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் பார்வை அடைய வேண்டும். ஆமென். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, என்ன ஜெபிக்கணும், என்ன கேட்கணும்னு அவனுக்கு தெரிந்திருந்தது. ஆமென். அல்லேலூயா. இதை நான் கொண்டு போய் எங்க நிறுத்தணும் அப்படின்னு ஆசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 Kings chapter 6 verse 6. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, தீர்க்கதரிசி புஸ்தகர்களெல்லாம் போயிட்டு வீடு கட்டணும், இங்க இடம் பத்தலையா, உங்க கூட இருக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் பத்தலையா, வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி போய் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி எலிசா சொல்றாரு. சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் கேட்கிறாங்க, நீங்களும் எங்க கூட வரணும், அப்பதான் நாங்க போவோம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே பாத்தீங்கன்னு சொன்னா, தேவஜனமே கவனிக்கலாம், சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் மரம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. மரம் வெட்ட ஆரம்பிச்ச உடனே ஒரு தீர்க்கதரிசியினுடைய கோடாரி ஆக்ஸ் என்ன ஆகுதுன்னு சொன்னா, கீழே விழுந்துருது, தண்ணிக்குள்ள விழுந்துருது. உடனே அவன் கத்த ஆரம்பிச்சிடறான். ஐயோ, நான் கடனுக்கு வாங்கிட்டு வந்ததாச்சே, இரவலாய் வாங்கிட்டு வந்ததாச்சே, இது எப்படி நடக்கும், இதை அவன் கேட்டானா நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தத்தளிக்கும் போது எலிசாவின் இடத்துல போய் முறையிடுறாங்க. முறையிட்ட உடனே எலிசா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, அது எங்க விழுந்தது அப்படின்னு கேட்கிறாரு. 6ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது 6வது வசனம் தெளிவா இருக்கும். அது எங்க விழுந்தது சொன்னா அவன் சொல்லுவான், இங்க விழுந்தது. ஆமென். அல்லேலூயா. அது எங்க விழுந்ததுன்னு தெளிவா சொல்லுவார். இங்கதான் விழுந்தது ஐயா அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே அந்த இடத்துல மரக்கிளையை வெட்டி போட்ட உடனே அந்த ஆக்ஸ் என்ன ஆகும் சொன்னா, அந்த கோடாரி அப்படியே மிதக்க ஆரம்பிக்குமா. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, சிலருக்கு எங்க விழுந்ததுன்னே தெரியாது, சிலருக்கு என்ன கேட்கணும்னே தெரியாது, சிலருக்கு எப்படி கேட்கணும்னு தெரியாது. சிலர்கிட்ட போயிட்டு ஸ்தோத்திரம், ஐயா நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்க, என்னையா வேணும் அப்படின்னு சொன்னா அப்படியே சுத்துவாங்க. கடைசி வரைக்கும் அவருடைய ஜெபம் புரியவே புரியாது. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எங்க விழுந்ததுன்னு தெரியாது, என்ன விழுந்ததுன்னு தெரியாது, எங்க ஸ்தோத்திரம் எப்படி விழுந்ததுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அற்புதம் செய்யணும், கண் திறக்கப்படணும். நிறைய பேருடைய உபவாசம், எதுக்கையா உபவாசம் அப்படின்னு சொன்னா, சபையில அறிவிச்சிட்டாங்க ஐயா. எதுக்கையா உபவாசம் அப்படின்னு சொன்னா, வீட்டுல சொல்லிட்டாங்க ஐயா. எதுக்கையா உபவாசம் அப்படின்னு சொன்னா, எடுக்கலன்னா நான் பாவி ஆயிடுவேன் ஐயா. ஸ்தோத்திரம். எதுக்கையா உபவாசம் அப்படின்னு சொன்னா, நான் மாத்திரம் எடுக்கலன்னா என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல, நானும் அப்படியே பரிசுத்த கூட்டத்துல சேர்ந்துக்கணும்ல. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே,
கண் திறக்கப்படணும். ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு இதுதான் தேவை ஆண்டவரே. என் குடும்பத்திற்கு இதுதான் தேவை. என் சபைக்கு இதுதான் தேவை. என் தேசத்திற்கு இதுதான் தேவை ஆண்டவரே என்று சொல்லத்தக்கதாய் தெரியத்தக்கதான உபவாசம் நமக்கு வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே, நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் வெளிப்பாடு, ஸ்தோத்திரம், தாவீதின் குமாரனே. ஆமென். அதனால்தான் அவனுடைய பெயரே எழுதப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எந்த ஸ்தோத்திரம், நான் படித்த வரைக்கும் எந்த அற்புதம் பெற்றவனுடைய பெயரும் என்ன பண்ணப்படல, குறிப்பிடப்படல. ஒருவனுடைய வயசு மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறைஞ்ச வயசு இந்த வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவனுடைய தாய் தகப்பன் மூலியமாக சொல்லப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். 12 வருடம் பெரிய ஸ்தோத்திரம் பாடு நீங்கிடுச்சு, பேர் இல்ல. ஆமென், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 38 வருடம் பெரிய பாடு நீங்கிடுச்சு, பேர் இல்ல. ஸ்தோத்திரம். திமிர்வாதக்காரன் சொல்லி தான் பிரசங்கிக்க வேண்டியதா இருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். திமிர்வாதக்காரன், குருடன், பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு தான் பிரசங்கிக்க வேண்டியிருக்கு. ஆனா இந்த குருடனை மாத்திரம் ஸ்தோத்திரம் குருடன் சொல்லி பிரசங்கிக்க முடியாது. பர்த்திமேயு என்று சொல்லி தான் பிரசங்கிக்க முடியுது. காரணம் வெளிப்பாடு. ஆமென், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உபவாசத்தில் இருக்கிற நமக்கு வெளிப்பாடு வேணும். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் யாருன்னு தெரியணும். இயேசு யாருன்னு தெரியணும். தெய்வம் யாருன்னு தெரியணும். என் ஜெபம் எவ்வளவு பெருசுன்னு தெரியணும். ஆமென், ஸ்தோத்திரம். அதட்டுகிற சத்தத்தை காட்டிலும் என் சத்தம் பெரிதாய் தெரிய வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். ராம் முழுவதும் யாக்கோபு போராடினபடினாலே அவன் ஒரு பெயரை வாங்கினான், இஸ்ரவேல் என்று. இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இஸ்ரவேல் என்று பெயரானது ஸ்தோத்திரம் அழிந்து போகவே இல்லை, அழிந்து போகவும் போகாது. காரணம் ஜெபத்தின் வல்லமை. ஆமென். ஜெபத்தினுடைய மேன்மை, ஜெபத்தினால் கிடைத்த பெயர். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜெபம் இந்த உபவாசத்திலே நாம் செய்ய வேண்டும். என் பெயர் அழிந்து போகக்கூடாது, என்னுடைய ஜெப குறிப்பு அழிந்து போகக்கூடாது, என் தேவைகள் சந்திக்கப்பட்டவனா நான் எழும்ப வேண்டும் என்று சொல்லிதான ஒரு ஜெபத்தை நான் செய்ய வேண்டும். இரண்டாவது, நான் சொன்ன ஸ்தோத்திர கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், நார்மலைஸ்டா தெரிகிற பாவங்களை எரிந்து விட வேண்டும். ஆமென். நான் எழும்ப வேண்டும் என்றால் முதலாவது என் மேல் இருக்கிற அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிய வேண்டும். அந்த பாவ வஸ்திரத்தை தூக்கி எறிய வேண்டும். அந்த கீழ்ப்படியாமை என்கிற வஸ்திரத்தை தூக்கி எறிய வேண்டும். எனக்குள்ளா இருக்கிற அந்த போராட்டத்தின் வஸ்திரத்தை தூக்கி எறிய வேண்டும். நான் எழும்ப முடியாதபடி தடை பண்ணுகிற அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிய வேண்டும். அப்பதான் நான் எழும்ப முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவது, எனக்கு சொல்ல தெரியும். ஆண்டவரே, எனக்கு இதுதான் வேணும். ஆண்டவரே, எனக்கு இதுதான் வேணும். ஸ்தோத்திரம். சிலர்லாம் நான் பார்த்திருக்கேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவுமா உனக்கு ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணணுமா, எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஐயா, ஒரு ஒரு ஸ்தோத்திரம் 4000 யூரோ எனக்கு கடன் இருக்கு ஐயா அப்படின்னு சொன்னா, 4000 யூரோக்கா ஜெபம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கொஞ்சம் ஜெபம் நல்லா வல்லமையா போன உடனே மனசு மாறும். ஒரு 6000 யூரோவா வந்தா மத்த பிரச்சனையும் மாறிடும்ல. சிலருடைய கவுண்ட் அப்படியே மேல ஏறிக்கொண்டே இருக்கும். கடைசியா எதை கேட்க வந்தோன்றதே மறந்துடுவாங்க. ஸ்தோத்திரம். பர்த்திமேயுவுக்கு தெரிஞ்சிருக்குது, எனக்கு எது வேணும், எனக்கு எது வேணும், எனக்கு பார்வை அடைய வேண்டும். ஸ்தோத்திரம். எலிசாவுக்கு தெரிஞ்சது, எலிசாவினுடைய தீர்க்கதரிசி புத்திரர்களுக்கு தெரிஞ்சது, இங்கதான் விழுந்தது, இங்கதான் விழுந்தது, எனக்கு நல்லா தெரியும், இங்கதான் விழுந்தது, இங்கன்னு தான் மிதக்க முடியும். எங்கேயோ விழுந்துட்டு எங்கேயோ குச்சியை போட்டா மிதக்காத ஐயா. எங்கேயோ குச்சியை போட்டோன்னு சொன்னா அந்த கோளாறு எனது எங்கேயோ மிதக்காது. எங்க விழுந்ததோ, என்ன வேணும்னு சொல்லி நான் கேட்கிறேனோ அதுதான் அற்புதமாய் மாறுமே. எதுதான் வேணும்னு தெரிந்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான் அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென். என்ன வேணும்னே தெரியாத லபலபான் கத்தி கொண்டிருக்கிற ஜெபம் அற்புதத்தை கொண்டு வராது. ஸ்தோத்திரம். எனக்கு வேண்டும் என்கிறது தெரிந்து கர்த்தர் சமூகத்தில் போராடி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினால் தான் அற்புதத்தை பெற முடியும் என்பதை நான் இந்த இடத்துல சொல்றேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக அவன் பார்வை அடைந்தான். ஆமென், அல்லேலூயா. அவன் பார்வை அடைந்தான். அவனுடைய பார்வையானது திறக்கப்பட்டது. மாம்சத்தின் பார்வை திறக்கப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3 ஜெபங்களை உங்கள் உபவாசத்திலே, இந்த 3 ஜெப ஸ்தோத்திரம் வழிகளை உங்கள் உபவாசத்திலே கொண்டு வரும்போது உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனங்கள் வெளிப்படும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற கர்த்தர் வைத்திருக்கிற எதிர்காலங்கள் வெளிப்படும். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற தீர்மானங்கள் வெளிப்படும். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறதான பெரிய பெரிய காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே, எனக்கு எதுவுமே புரியலையே, எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிக்கிறேனே, நான் எவ்வளவோ ஸ்தோத்திர கர்த்தர் சமூகத்துல போராடுறேனே அப்படின்னு சொன்னா நான் கண்ணு இன்னும் திறக்கல. கர்த்தருடைய கண்கள், அந்த வெளிப்பாடு எனக்கு கிடைக்கல. கிடைத்தவர்கள் போராட மாட்டாங்க. கிடைத்தவர்கள் குழம்பி நிற்க மாட்டாங்க. கிடைத்தவர்கள் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல கலங்கி நிற்க மாட்டான். அவங்களுக்கு தெரியும், என் எதிர்காலம் என் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. அவர் என் கண்களை திறந்திருக்கிறார், நான் பார்க்க ஆரம்பித்து விட்டேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே கவனிங்க. ஸ்தோத்திரம். தாவீது ஸ்தோத்திரம்
கோலியாத்தை அடிக்கும்படியாய் கடந்து செல்றார். ஆமென், ஸ்தோத்திரம். தாவீதுடைய மாம்சத்தின் கண்களுக்கு கோலியாத் ரொம்ப பெருசா தெரிகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். தாவீதுடைய கண்ணை காட்டிலும் சவுலுடைய கண்ணுக்கு ரொம்ப பெருசா தெரிகிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், கர்த்தருடைய சவுலுடைய கண்ணே பெருசு. ஏன்னு சொன்னா சவுல் தான் அந்த தேசத்திலே ரொம்ப பெரியவன், ரொம்ப பெரியவன், உயரமானவன். அவனுக்கு தோளுக்கு கீழ தான் எல்லாருமே. அவன் கண்ணே ரொம்ப பெருசு. அவன் கண்ணுக்கு எவ்வளவு பெருசா தெரிகிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனா தாவீது கோலியாத் இடத்துல போகும்போது சொல்றாரு, நான் எப்படி வரப்போறேன்னு சொன்னா, என் தேவனுடைய நாமத்தினால் தான் உன்கிட்ட வரப்போறேன். ஆமென், ஸ்தோத்திரம். நான் தனியா வரப்போறதில்ல. எனக்கு தெரியும் நான் எதை கொண்டு வரேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னா நான் கண் திறக்கப்பட்டவன். ஆமென், நான் கண் மூடினவன் அல்ல. ஸ்தோத்திரம். நான் அடிக்க போறதில்ல, நீ சாக போறதில்ல. என் கர்த்தர் அடிக்க போகிறார், நீ விழப் போகிறாய். ஆமென் அப்படின்ற வெளிப்பாடு தாவீதுக்கு தெளிவா இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே, நிறைய பேர் ஸ்தோத்திரம். நான் இந்த 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 இடத்துல இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க கோலியாத் ரொம்ப பெருசா இருக்கிறான், அதனால என்ன பண்ணோம், தாவீது மாதிரி ஸ்தோத்திரம் நம்ம வந்து தாவீது இடத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், தாவீது மாதிரி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கோலியாத் ரொம்ப பெருசா இருக்கிறன்றதுக்காக தாவீது என்ன பண்ணல, பெரிய கல் எடுத்துட்டு போல. ஆமே, ரொம்ப, ஆமா, அவன் ரொம்ப பெருசுங்க, அவன் தலை ரொம்ப பெருசு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இவ்வளவு பெரிய கல் எடுத்துட்டு போலாம், அப்பதான் கரெக்டா இருக்கும், தொப்புக்குன்னு போட்டுடலாம் அப்படின்னு போல. ஸ்தோத்திரம். எனக்கு தெரிந்தது இதுதான், என் கைக்கு அடக்கமானது இதுதான், என் கவனுக்கு அடக்கமானது இதுதான். ஸ்தோத்திரம். எனக்கு பார்வை அடைய வேண்டும், இவ்வளவுதான் எனக்கு தெரிந்தது. இந்த கல்லு போதும், இந்த கல்லு போதும். நிறைய பேரு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், தனக்கு தெரியாதது மற்றவர்களுக்கு தெரிந்ததை ஸ்தோத்திரம் செய்யணும்னு நினைச்சு போராடி வீழ்ந்துருவாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அவர்களுடைய செருப்பை போட்டுக்க பார்ப்பாங்க, அவர்களுடைய ஷர்ட்டை போட்டுக்க பார்ப்பாங்க, அவர்களுடைய ஸ்தோத்திரம் அப்படி இப்படி லா பிளா பிளா அப்படின்னு சொல்லிட்டே போலாம். ஆமென். ஆனா கவனிக்கலாம், ஸ்தோத்திரம். தாவீதுக்கு தெரியும் கோலியாத் எவ்வளவு பெருசா இருந்தாலும், எனக்கு தெரிந்தது சின்னதா இருந்தாலும், அந்த சின்னதை வைத்து கோலியாத்தை அடித்து வீழ்த்தக்கூடிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். அந்த விசுவாசத்தோடு இந்த உபவாசத்தை செய்யுங்கள் என்று நான் உங்களிடத்துல ஸ்தோத்திரம் மன்றாடுறேன், கேட்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க ஜெபிக்கிறீங்களா? நீங்க ஸ்தோத்திர தேவ சமூகத்துக்கு போராடுறீங்களா? இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவ சமூகத்துல நெருங்குங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல நெருங்குங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா வெறுங்க. ஸ்தோத்திரம். அந்த 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 போர்வையை கொஞ்சம் கொஞ்சமா விலக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா விலக்குங்க. நான் எழுந்துக்க முடியாதபடி இருக்க அந்த போர்வையை கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி தூக்கி போடுங்க. ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். ஒன்றை கேட்டேன், நான் அதையே நாடுவேன், அதை பெற்றுக்கொள்வேன் அப்படின்றதான ஒரு ஜெபத்தை செய்து கொண்டே இருக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு மிஷனரி, ஸ்தோத்திரம், வில்லியம் கேரி என்கிற மிஷனரி நமக்கு நல்லா தெரியும். கவனிக்கணும். அவர் ஸ்தோத்திரம், அவருக்கு செருப்பு தைச்சு கொண்டு அப்படியே இருக்கும்போது தோல்லையே ஒரு சின்ன மேப் அவருக்கு கிடைக்குது. அதை பார்த்த உடனே இந்திய தேசம் அவருடைய கண்ணில் படுது. அதுல கையை வச்சு எனக்கு இந்தியாவை தாரும், எனக்கு இந்தியாவை தாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. செருப்பு தைக்கிறவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜெபிச்ச உடனே ஆண்டவரும் இந்தியாவை தரம்பா உனக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரார். கூட்டிட்டு வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், கல்யாணம் ஆகி கிளம்புறாரு. கிளம்பும் போது அந்த படகின் பிரயாணத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னா, பிரயாணம் முடியுது, தன்னுடைய மூத்த மகன் இறந்து போகிறான். அந்த மூத்த மகனை தூக்கி கொண்டு போய் ஸ்தோத்திரம் அடக்கம் செய்வதற்கு கூட ஆள் இல்ல. வில்லியம் கேரி என்ன பண்றாருன்னா, தன் தோள் மேல தன் மகனை போட்டுக்கொண்டு கொண்டு போய் ஸ்தோத்திரம் தோண்டி அடக்கம் செய்து, அப்பையும் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றார். நிற்கும் போது கவனிக்கணும், அவங்களுடைய மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலை எல்லாம் செட் ஆகாம பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பைத்தியம் பிடித்த அந்த மனைவியோடு நின்று 13 மொழிகளிலே வேதாகமத்தை, புதிய ஏற்பாட்டை ஸ்தோத்திரம் என்ன பண்ணாரா, மொழிபெயர்த்தாராம். 13 மொழிகளிலே 13 மொழிகள்ல மொழிபெயர்த்த உடனே ஸ்தோத்திரம் பிரிண்டிங் பிரஸ்ஸுக்கெல்லாம் வந்து என்ன பண்றாருன்னா ஆர்டர் கொடுத்துட்டாரு. பிரஸ் வந்து இறங்க போகுது, அதாவது மிஷின் வந்து இறங்க போகுது. கவனிக்கலாம், மிஷின் வந்து இறங்க போகுதுன்ற ஆசைக்காக ஓடுறாரு. ஓடி அந்த மிஷினை கொண்டு வந்து பைபிளை எப்படியாவது அச்சடிக்கணும்ன்றப்போ அவர் அங்க போன தருணத்துல அந்த பைத்தியம் பிடித்த மனைவி என்ன பண்ணிட்டாங்க சொன்னா, விளக்குகளில் அதுல ஏதோ செய்து அந்த அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி வைத்திருந்த எல்லா வேதாகமும் அச்சுகளும் எரிந்து போனதாம். எரிந்து போனப்போ அவர் ஆண்டவரை பார்த்து கேட்டாராம். வில்லியம் கேரி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் மகன் செத்து போயிட்டான்,
என்னுடைய மனைவி பைத்தியம் பிடிச்சவளா இருக்கா, இதை வைத்து கொண்டே நான் இந்த ஊழியத்தை செய்யறேன் ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் கிருபை காமிக்க கூடாதா? எத்தனையோ பேர் தன்னுடைய விருப்பமா வாழறாங்க, நான் உங்க வேதத்தை தானே வந்து டிரான்ஸ்லேட் பண்ண நினைக்கிறேன்னு சொல்றப்போ, வில்லியம் கேரி கிட்ட ஆண்டவர் சொன்னாராம், நீ அடிக்கடிக்கு என்ன சொல்லுவ அப்படின்னு சொன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யின்னு சொல்லுவல்ல, நான் இதை விட பெரிய காரியங்களை செய்வதற்காக தான் இதை ஆரம்பித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். கவனிங்க, ஸ்தோத்திரம், கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மொழிகளிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையில வேதாகமத்தை மொழிபெயர்த்தாராம். 13 எங்க இருக்கு, 40 எங்க இருக்கு? ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமில்லாதபடி இந்திய தேசத்திலே அநேக காரியங்கள் உடன்கட்டை ஏறுதல், ஸ்தோத்திரம், தேவதாசி சிஸ்டங்கள், அதே போல ஸ்தோத்திரம், செராம்பூர் யூனிவர்சிட்டி வேதாகம கல்லூரி, பெண்களுக்கான கல்லூரி என்ற அநேக காரியங்களை கர்த்தர் பெரிய காரியங்களை சாதிக்கும்படியாய் செய்தாராம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்ற இருதயத்தினால்தான். பர்த்திமேயு மாறி, ஸ்தோத்திரம், எனக்கு பார்வையடைய வேண்டும், நான் எதற்கு பார்வையடைய வேண்டும், இந்த கண் எதற்கு திறக்கப்பட வேண்டும், என் எதிர்காலத்தை பார்க்கும், அந்த எதிர்காலம் கர்த்தருடையதா இருக்க வேண்டும், கர்த்தர் எனக்கு நியமித்த காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு ஓட்டம் எனக்கு இருக்க வேண்டும். அதை போல நம்முடைய இருதயத்திலே ஸ்தோத்திரம் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து நாம் இந்த நாளிலே நிறைவு செய்ய போகிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்களை மூடி, ஸ்தோத்திரம், இந்த நேரத்துல ஆண்டவரே, பர்த்திமேயு மாதிரி நான் உங்க இடத்துல வந்திருக்கிறேன்ப்பா, பர்த்திமேயு மாதிரி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, அவன் பேரை தவிர்த்து, ஆமா ஆண்டவரே, வேதத்துல மத்த ஆண்டவர் அற்புதம் பெற்றவர்களுடைய பேரெல்லாம் குறிப்பிடப்படல, அவன் பேரை குறிப்பிட்டிருக்கேன்னா அந்த வெளிப்பாடின் மூலியமாக அந்த வெளிப்பாடு எனக்கும் கொடுங்க ஆண்டவரே. முன்னிலும் சத்தமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை கொடுங்க ஆண்டவரே. நார்மலைஸ்டா பார்க்கிற பாவத்தை தூக்கி எறிகிற ஆவியை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்க, அதை நான் ஜெபிக்கிற ஆவியை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், பெரிய காரியங்களை செய்கிற இருதயத்தை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, என்னோடு சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஆவியை இப்போது அந்த வீடுகளிலே நிரப்புவீராக, ஒவ்வொருவர் மேல் கடந்து வருவீராக. எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆவியில் நிறைந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கலாமா? வீட்டிலேயே எல்லாரும் ஆவியில நிறைந்து ஜெபிக்கலாமா? ஓ ரிபாலா தரலபா ஷகதரலபா, ஓ ரிபிதியா கபதிபரலபா ஷகதரலபா. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை 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 மகிமை. ஓ ஹalleluya 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 ஹalleluya. கடல் ஸ்தோத்திரம் கொந்தளித்தாலும் அது அடங்கும் வரை நான் துதிப்பேன், நான் ஜெபிப்பேன். ஸ்தோத்திரம், காற்றை ஸ்தோத்திரம் அடக்குகிறவரை, கடந்து வருகிற வரைக்கும் நான் துதிப்பேன், நான் துதிப்பேன். நான் விடுதலையாவது மாத்திரமல்ல, என்னோடு இணைத்து மற்றவர்களையும் விடுதலையாக்குகிற ஒரு தேவ மனிதனாய் மாறும் வரை நான் ஜெபிப்பேன் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். ரீபா கபா திபரலபா, ஓ ஷதுருனா மக்கபதியா கபதிபரலபா. ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை, அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களை சுற்றிலும் விடுதலை, சபைக்கு விடுதலை, தேசத்திற்கு விடுதலை ஆண்டவரே, ஒவ்வொரு கிளை சபைகளுக்கும் விடுதலை, கிளை சபையினுடைய விசுவாசிகளுக்கு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே, கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தெய்வமே. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பாஸ்டர் சைஜுக்காகவும் அவளுடைய மனைவிக்காகவும் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவளுடைய இந்த பரம தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற இவர்களை இன்னும் உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, உம்முடைய தரிசனங்கள் விளங்க பண்ணுவீராக, இன்னும் புதிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. இவர்களோடு தோளோன்று நிற்கிற ஒவ்வொரு உடன் ஊழியர்களுக்காக, பிரதர்ஸ்க்காக, சிஸ்டர்ஸ்க்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடன் ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம், அவர்களையும் வல்லமையாய் எழுத்து கர்த்தர் பயன்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக ஆண்டவரே. தன்னுடைய ஆண்டவரை மேய்ப்பனுக்கு அடங்கி ஊழியம் செய்கிற ஊழிய பிள்ளைகளாக அப்படிப்பட்ட ஆவியை கர்த்தர் நீ தருவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரத்தில் பாஸ்டர் பிரதர் ஆண்டவரே யோசுவாவுக்காகவும் ஸ்தோத்திரம், அவருடைய குடும்பத்திற்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், கர்த்தர் பெரிய காரியம் அவருடைய வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. விசேஷமாக இந்த நேரத்தில் அப்பா ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கும் தந்து என்னோடும் கர்த்தர் நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒரு பத்திமேயு குருடனை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஆண்டவரே இருக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்மிடத்தை தாழ்த்தி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.